கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு பொதுநல வழக்குகள் இன்று தலைமை நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சார், கலெக்டர், காவல்துறை அதிகாரிகள் யாரு நீ கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மனு போட்டிருக்கிறீங்க. ஆமா. ஆனா காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 50 மீட்டருக்கு முன்னாடியே கூட்டம் அதிகமா இருக்குது. யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல சார். இது சார், அங்கேயே நில்லுங்க, இன்னும் இங்கேயே பேசிருங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல டிஎஸ்பி சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். கரூர் டிஎஸ்பி அறிவுறுத்திய பொழுது எங்களுக்கு அந்த ஸ்பாட் வேலுச்சாமிபுரம் அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போனாதான் எங்களுக்கான மீடியா கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு விஜய் தரப்புல சொல்லி இருக்கிறாங்க. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். சார், இது விஜய் தரப்புல நீங்க காவல்துறையை மட்டும் குற்றவாளின்னு இல்ல இது முதல்ல இதை தெளிவுபடுத்துறேன். ஏன்னா இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜயை குற்றவாளியாக கருதுவதோ இல்ல அந்த தமிழக வெற்றி கழகத்தை குற்றவாளியாக கருதுவதோ இல்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அந்த பர்மிஷனுக்கு வேண்டிய அடிப்படையை யார் பேணி காக்கணும்? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், நாம ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க தான் பண்ணியாகணும். அதனால அவங்களால இது ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலன்னா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட. ஆனா அவர் மதியம் 12 மணிக்கே அங்க கூடுங்கன்னு புசி ஆனந்தே முன்னாடி நாள் வீடியோ போட்டிருக்காரு. அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல 12 மணிக்கே வேலுச்சாமிபுரம் வந்துருங்க சார். என்னோட மனு இப்ப என்னுடைய மனு இன்னும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க. இப்படியா சார், என்னுடைய மனு இப்ப உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டிருக்கேன். அதுல என்ன அவங்க முறைப்படி என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் நான் மேற்கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்க. என்ன பேச்சு பேசுற? நீங்க விசாரணை பொறுக்காம இது நீங்க விஜய சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு நீங்களாவே முடிவு பண்ணி சிபிஐ உத்தரவிட்டு உச்ச நீதிமன்றம் சிபிஐ உத்தரவிட்டு இருக்கிறதுக்கு அப்பாடா, ஊருல போற வரண்ட அடி வாங்காம அவன் ஒரு ஆள்கிட்டே அடி வாங்கி சமாளிச்சிருந்தா சாமி. முக்கிய காரணமே காவல்துறையோட மெத்தன போக்கும், காவல்துறையோட நெக்லிஜென்ஸும், அவங்களுடைய ஃபெயிலியர் டு ப்ரொடெக்ட் தி பீப்புள் தான். அப்படியா? அப்படிதான். நிச்சயமா இது சம்பந்தமா சிறப்பு புலனாய்வு முன்னோடியும் உச்சநீதிமன்றத்தையும் இது சம்பந்தமா மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற கவனத்துக்கு இது கொண்டு செல்ல. நீங்க உச்சநீதிமன்ற அந்த இடைக்கால தீர்ப்பை பத்தி சொல்றீங்க. வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அந்த இடைக்கால தீர்ப்புல உத்தரவு என்னன்னா, தமிழ்நாடை பிறப்பிடமாக கொள்ளாத IPS அதிகாரிகள் அவங்க தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? என்னப்பா என்ன பண்ற? என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பாரபட்சமான இல்ல அவங்க DMK அதிகாரிகளா இல்ல என்ன நீங்க கருதுறீங்க? இல்ல DMK அதிகாரிகளா இருந்திர கூடாதுன்றதுக்கு தான் இறங்கிற கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன இருங்க இருங்க, அதுல என்ன தவறு இருக்கு? ஒரு 41 உயிரிழப்பு சம்பவம் ஒரு அரசியல் சதி, அரசியல் காரணத்துக்காக 41 அப்பாது நிச்சயமா சதிதான். மகனை செருப்ப காட்டி அடிச்சு போடுவேன். நிச்சயமா சதி. அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் நீங்க பாத்தீங்கன்னா, நானும் வீடியோல தான் பார்த்தேன், லைவ்ல தான் பார்த்தேன். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அவர் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே பாட்டில எரிஞ்சது, செருப்பு விட்டு எரிஞ்சது, வீடியோ தான். செருப்பு விட்டு எரிஞ்சதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. ஐயா, வண்டி இங்க செத்துக்கிட்டு இருக்கான், மேல ஆள் விழுந்து கிடக்குறான், கத்தி பாக்குறேன், அந்த ரேடியோ சவுண்ட்ல கேட்கல. இவர் இந்த பக்கம் திரும்பி பேசிக்கிருக்காரு. அவன் செத்துட்டான்டா. அங்க கூட்ட நெரிசல் நடந்திருக்கு. இதத்தான் சொல்றேன். பாட்டிலுக்கு வீடியோ. இப்ப நீங்க சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது. சாரு அவர் பெரிய சாருங்க.
சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாம். இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா விட்டுருங்க. நான் சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது. நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு மனுதாரர். சதிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. சதிங்கிறது ஆமா சார், நீங்க ஒரு சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது சார். நீங்க அதுக்கு வந்து விசாரணை பண்ண மாதிரி பேசக்கூடாது. நான் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். நான் நீதிமன்றத்துக்கு தான். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எந்த ஆதாரமே கிடையாது. சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ ஆதாரத்தை நீங்க சிபிஐ தான் போய் கேட்கணும். அப்புறம் என்ன நீங்க வந்த என்கிட்ட கூடாது. நான் வீடியோல பார்த்த ஆதாரத்தை சொல்றேன். அந்த ஆதாரத்தை கொடுங்க. அது எல்லாரும் பார்த்ததை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, நீங்க போய் பாருங்க. என்ன கேக்குறீங்க? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்டா பேசுங்க. நீங்க போய் சாருங்க சார். நான் பார்த்தது நீங்க போய் பாருங்க சார். நான் பாத்துங்க சார், நீங்க போய் பாருங்க சார். ஓகே, தேங்க் யூ வெரி மச். இப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிச்சு என்னப்பா? பஞ்சாயத்து பழக விடுறாங்களா? எடுபட்ட வயலுங்க. பரவாயில்ல. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம அவர் கேக்கட்டும். நீங்க பிஜேபி நான் முதல்ல ஒரு நீங்க பிஜேபியா இல்லையா சார்? நான் முதல்ல அட்வொகேட், ஒரு சிட்டிசன். பிஜேபியா இல்லையா சார்? நீங்க பிஜேபியா இல்லையா? ஏன் உங்களோட அரசியல் கட்சி அரசியல் அடையாளத்தை மறைக்கிறீங்க? சரியான ஆம்பளை ஏரியா கோயா. ஏதோ ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ரிட் பேராணையில் எங்களையும் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். நீ போ, நீ வா. சார் காவல்துறை தரப்புல 3 to 10 கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா 12 மணிக்கே வேலுச்சாமிபுரத்துக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு புசி ஆனந்த் வந்து பேசி வீடியோ வெளியிடுறாரு. வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். இந்த வழக்கு இன்னைக்கு வந்த வழக்கு என்பது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அரசு கொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. விஜய் அவர்கள் கரூருக்கு 12 மணிக்கு வருவார்னு எங்கடா போட்டுருது? அதுல மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சார் இல்ல சார், காவல்துறை தரப்புல சார் வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. ஏன் பிரஸ் மீட்ல ஏன் கேட்க கூடாது? நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க. அத கேட்க நீ யாரா? தப்ப. நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? நீங்க புதிய தலைமுறைனா நீங்க யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க கூட்டு வந்த ஆளுன்னா அவர் இங்க வந்து பிரஸ் மீட் பண்றாரா இல்லையா? பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரும் காப்பாத்தலாம்? சார் இல்ல சார் புதிய தலைமுறை மட்டும் தான் எடுக்கணுமா? புதிய தலைமுறை மட்டும் தான் எடுக்கணுமா சார்? புதிய தலைமுறை மட்டும் தான் எடுக்கணுமா? ஏன் சார் நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு பிரஸ் மீட்ல ஒரு அட்வொகேட் என்னன்னு வராங்க நாளைக்கு. தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? தேவலங்கள நம்பினா பிரஸ் மீட்டுக்கு வராங்க. பிரஸ் மீட்டுக்கு வராங்கல, உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பா? என்ன மீடியா? நான் ட்ரைப்ஸ் டிஜிட்டல் மீடியா. கார்டு காட்டுங்க. போடாஸ். ஏய், அருவருப்பா இருக்குல, அசிங்கமா இருக்குல. எந்த கார்டு வேணும்? உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடி கார்டை காட்டினா என்ன பண்ணிக்க? கார்டு காட்டுங்க. நீங்க யாரு தெரியும் எனக்கு? உங்க நேம் என்ன பேசுறீங்க? நான் சென்னை பிரஸ் கிளப் மெம்பர். நீங்க மெம்பரா இல்லையா? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறேன் கம்பெனில வேலை பார்த்தேன். இந்த கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்த? நீங்க சென்னை பிரஸ் கிளப் மெம்பரா இல்லையா? நான் மெம்பர். இப்ப கார்டை காட்டுட்டுமா? உங்க ஆபீஸ் கார்டு காட்டுங்க. கார்டை காட்டுங்க. உங்க ஆபீஸ் கார்டு காட்டுங்க. ஆபீஸ் கார்டை விடுங்க. நான் பிரஸ் கிளப்லயே மெம்பரா இருக்கிறேன்றேன். நீங்க ஆபீஸ் கார்டை காட்டுங்கன்றீங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாவா? இல்ல, ஏன் கேள்வி கேட்க கூடாதுன்னு நீங்க யார் சொல்றது? நீங்க யாருங்க சொல்றது? உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டி கேட்டுக்கோங்க. நீங்க யார் கேக்குறது? நீங்க யார் சொல்றது? டிக்டேட் பண்றது? நல்ல ஜெண்டு பூனமா இருந்தேன்னு சும்மா இல்லாம எல்லாம் சீடர்களே. யாரும் நின்னு இது என்ன புதிய தலைமுறை இடமா? புதிய தலைமுறை வாங்கி போட்டுருக்கீங்க நீங்க. சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. நீங்க வேணா கூட்டி எடுத்துக்கோங்க. ஏன் சத்யநாராயண வாங்கி போட்டுருக்காரு அந்த நீங்க என்ன இடம். பேச கூடாது.
சத்யநாராயணன் ஏன்டா பேச விடாதீங்க? சார், இருங்க சார். தாயாளி வேற சும்மா இருக்க மாட்டான் கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டா வக்கீல் தெரிஞ்சு போய் எடுத்துக்கோங்க நீங்க. நீங்க வந்து அவர் என்னதான் கேள்வி முடியறதுக்குள்ளேயே போங்க அப்படின்றீங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அவர் என்னதான் சொன்னாரு? அததான் நீங்க சொல்றீங்கல்ல, அததான் நான் பண்ண வந்தேன். நீங்க உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீங்க கேமராவையும் மைக்கே எடுத்துட்டு நீங்க போங்க. போங்க, நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து என்ன என்ன சொல்லக்கூடாது. கேட்க கூடாது நீங்க. என்ன சார் வகுடு எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடி எல்லாம் பார்த்து பழம் நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார், கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேற பேசுவேன். நீங்க வேற ஒரு மாதிரி பேசுறீங்களா, அப்புறம் தப்பாயிரும். எதுக்கு நீங்க ஏன் கேள்வி கேட்க கூடாது? ஏன்டா கேட்காதீங்க? அதெல்லாம் கிடையாது தலைவா, ஒண்ணுலாம் கிடையாது. ஒண்ணுலாம் ஏன் நீங்க வந்து நீங்க இருங்க, இவரு கேள்வி கேக்குறாரு, இவரு கேட்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னு வைங்க. ஏன் கை நீட்ட கூடாது? இல்ல அன்பே. ஏய் டேய் கோவப்படாத. இத்தனை வருஷமா சொல்லு. உனக்கு சேர்த்தாண்டா பேசிருக்கேன். வாய முறா. நீங்க யார் மத்த மீடியா? நீங்க மீடியானா நான் யாரு? டேய் வாயில என்ன தவடாடா புண்ணாக்காடா தடிமாடு வாய் தட்டு சொல்லடா. நீங்க மீடியானா நான் யாரு? காடை கட்டுங்க முதல்ல. போட்டனா அடபத்திட்டு நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்ப காடை காட்டுவேன், நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு பாருங்க. காடை காட்டுங்க. சும்மா தேவலாம் பேசுறீங்க. நீங்க உங்க காடை முதல்ல எடுங்க. அது வந்து சொல்ல போறியா இல்லையா? உங்க காடை காட்டுங்க. நீங்க ஜேர்னலிஸ்டா? இருங்க தலைவா, நீங்க இருங்க. இப்ப நான் என் காடை காட்டுறேன், நீங்க ஜேர்னலிஸ்டா? காட்டுங்க. நீங்க வந்து ஜேர்னலிஸ்டா? சிக்கிட்டான் சிவமணிட்ட சின்னாவண்ணான சிக்கிட்டான். நீங்க ஜேர்னலிஸ்டா? காட்டுங்க உங்க காடை. எல்லாரும் ஒண்ணா தான வேலை பாக்குறோம். அதெல்லாம் கிடையாது. இப்ப நான் காடை காட்டுவேன், நீங்க உங்க காடை எடுக்கிறீங்க. என் காடை உங்களுக்கு காட்ட அவசியம் இல்லை. எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். அப்புறம் எதுக்கு நான் மட்டும் எதுக்கு காட்டணும் காடை? எதுக்கு அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? நீங்க என்ன அத்தாரிட்டியா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. நீங்க என்ன அத்தாரிட்டியா? சவுண்ட் விட்டா இருங்க, நீங்க என்ன அத்தாரிட்டியா? பயங்கரமா இருந்தானா? இல்ல நீங்க சவுண்ட் விடாம கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன பெரிய ஆளா? இந்த லொல்லு உட்டால கிடைக்கும்கா. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எடுத்துக்கோங்க. நீங்க நான் விட்டு என்னோட காடு பாருங்க. இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? என்னோட காடை பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க வந்து பிஜேபி அட்வொகேட்டோட செட்டிங் போடுவீங்க. பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குலு 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 குலுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. அவர் டிவிக்கு அட்வொகேட்டோட செட்டிங் நீ எல்லா நான் வந்து பொதுவான கேள்வி தான் கேக்குறேன். அவங்க காவல்துறையை சார்ஜ் பண்றாங்க. காவல்துறை வந்து என்ன பதில் சொல்றதோ அந்த தரப்பை கேக்குறேன். அவங்க பதில் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏன் அந்த கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க அந்த கேள்வி என்கிட்ட சொன்னாரு. முடிஞ்சிச்சு வாங்க. டேய் வரபோய் வாயா. வீணா என் வழியில குறுக்க வராதடா. முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவே இப்ப வெறுப்புல இருக்கிற. இன்னும் வெறிய தர. நீ என்ன கூட்டி வந்து அவுட் நீ கேட்க கூடாது. என்னங்க? ஆமா நீங்க சொன்னீங்க. இங்க நின்னுட்டு நீங்க சொல்றீங்களா? போன பிரஸ் மீட்லயும் சொன்னீங்க, இந்த பிரஸ் மீட்லயும் சொல்றீங்க. சார் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் அவங்க சார் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் கேமராமேன் வந்து யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கேள்வி இருக்கும். அவங்க கேட்கறப்ப நான் யாரையாவது டிஸ்டர்ப் பண்றேன்னா நீங்க இதை கேளுங்க கேட்க கூடாதுன்னு. நான் ஏதாவது கேட்கிற கேள்வியில இது ஃபேரா இல்ல, நீ அவதூற கேள்வியா கேட்கிற அப்படின்னா தான் நீங்க அதுக்குள்ள பேசணும். வந்து கேள்வியே கேட்க கூடாதுன்னு வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்க அப்படி பேசலாமா? நீ பண்றதுக்கு பேர் ஜேர்னலிசமாடா? ப்ராஸ்டியூஷன்டா. நீங்க கூட்டு வந்தன்றீங்க. கூட்டு வந்தீங்கன்னா நீங்க போய் தனியா எடுங்க. ஏன் எல்லா மீடியாவும் போட்டு எடுக்கிறீங்க? நீ கால் பண்ணி கூப்பிட்டு எடுத்துக்கோங்க, தனியா எடுத்துக்கோங்க. உங்களை யாரும் வேண்டாங்க. எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. அப்பா மகனே டேய் வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.